மதுரை மாவட்ட ஆன்லைன் ஆட்டோ ஓட்டுநர் தொழிற்சங்கத்தில் இதற்கு முன்னால் பல்வேறு இரத்த தான நிகழ்ச்சிகள் மற்றும் பொது நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக சமூக சேவையில் ஈடுபட்டு இருக்காங்க. முதல் முறையாக மதுரை மீட்டர் ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பை உருவாக்கியிருக்காங்க தொழிற்சங்கத்தின் மூலமாக. இப்போ ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய ஆட்டோக்கள்லாம் ஓலா, ஊபரு, ராபிட்டோ போன்ற தனியார் முதலாளிகளுடைய நிறுவனங்களில் இயங்கிக்கிட்டு தான் இருக்கு. அப்போ தனியார் முதலாளிகளுடைய நிறுவனங்களில் இயங்கிக்கிட்டு இருக்கிறது முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில், இந்திய அளவில் கூட சொல்லலாம், ஒரு தொழிற்சங்கத்தால் ஒரு ஆப் உருவாக்கி இருக்கிறது முதல்ல மதுரையில் தான். அந்த பெருமை மதுரை சாரும், மதுரை ஆட்டோ ஓட்டுநர் தொழிற்சங்கத்துக்கு தான் சாரும். இப்போ சமீப காலமாக இந்த ஆப்பின் மூலமாக நம்ம வாங்குறதுக்கு ஸ்விக்கியாக இருக்கட்டும், ஜொமேட்டோவாக இருக்கட்டும், ஊபர், ஓலா எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கும் கமிஷன் ஜாஸ்தியாக எடுக்கிறாங்க. ஒரு புக்கிங்னா ஒரு கமிஷன். நான் சென்னையில் பயணிக்கும் போது பல முறை நான் கேட்டிருக்கேன். ஊபரில் போகும்போது, ஏர்போர்ட்டுக்கு போகும்போதெல்லாம் கேட்டிருக்கேன் நான், சார் என்ன சார் எங்கள் இதுலேருந்து அவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க சார், 30% தான் சார் வருது, நீங்கள் என்ன சார்ஜ் கொடுக்குறீங்களோ காரில் அதில் 30%லேருந்து 40% தான் எங்களுக்கு வருது, இதில் நாங்கள் எப்படி லோன் கட்டி, இப்போ சென்னைனா திருச்சியிலேருந்து ஒருத்தர் வந்திருப்பார், நான் கேட்பேன், நான் திருச்சியிலேருந்து எப்படிங்க இங்கே வர்றீங்க அப்படின்னு கேட்டால், சார் சொந்த காசு போட்டு நாங்கள் ஆட்டோவோ காரோ வாங்கி ஓட்டிட்டு வர்றோம், ஆனால் இந்த தனியார் முதலாளியுடைய நிறுவனங்களில் இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த கமிஷன் போக இவ்வளவு தான் எங்களுக்கு கிடைக்குது, இல்லைன்னா எங்களுக்கு பிக்கப் லைன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் இந்த ஆட்டோ ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் மூலமாக இருக்கக்கூடிய ஆப்பில் என்ன ரொம்ப முக்கியமானதுன்னா கமிஷன் கிடையாது. கமிஷன் கிடையாதுங்கும்போது நேரடியாக நம்ம ஒரு ஆட்டோவை புக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதை புக் பண்ணும்போது கஸ்டமருக்கும் ரேட்டு கம்மியாயிருது, அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய காசு அப்படியே மொத்தமாக வந்துடுது. 100 ரூபாயா, 150 ரூபாயா, 200 ரூபாயா, ஒரு யாருக்கும் கமிஷன் போகாமல் நேரடியாக வந்துடுது. அப்போ இது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கு. இந்த முயற்சியை இதோடு நின்று விடாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் வரணும். ஏன்னா உழைப்பவர்களுக்கு ஊதியம் போய் சேரணும், அதுதான் சரியானதாக இருக்கும். எப்பொழுதுமே உழைப்பு ஒரு இடத்துல இருக்கு, பெருமுதலாளிகள் ஒரு இடத்துல இருக்காங்க. உழைக்கும் போது முதலாளிகளுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது, உழைக்கிற தொழிலாளிக்கே சேருவது சரியானதுன்ற அடிப்படையில் தான் இந்த ஆப்போட அறிமுக விழாவுக்கு நான் கலந்துக்கிட்டேன். அதிகார பகிர்வு என்பது மிக அவசியமானது. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஒரு நீண்ட ஒரு 2 சகாப்தங்கள், கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அதிகார பகிர்வு சரியாக சேர்ந்திருக்கிறத, அந்த முயற்சியை முன்னெடுத்திருக்கிறதுக்காக தாவேகா அரசுக்கும் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இதுல 2 இருக்கு. திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய அறிக்கையை நம்ம பார்க்கணும், முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினுடைய அறிக்கையை பார்க்கணும். அவர் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. அவர் இந்த ஆட்சி அமைஞ்ச உடனே சொன்னாரு, 6 மாத காலம் நம்ம பொறுமையாக இருப்போம், எந்த விமர்சனங்களையும் எடுத்து வைக்க வேணாம், அவங்களுக்கான ஹனிமூன் பீரியடை கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அதற்குள்ள செய்தி தொடர்பாளர்கள் அண்ணன் ராசா போன்றவர்கள் இந்த பதிவுகளை போடுவது ஏற்புடையதில்லை. அவர் இன்னைக்கும் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு, திமுக தலைவர் அவர்கள், இதெல்லாம் நீங்க தவிர்த்துருங்க, கடும் சொற்களை பயன்படுத்தாதீங்க, அநாகரிகமான விமர்சனங்களை பயன்படுத்தாதீங்கன்னு. அண்ணன் ராசாவுடைய பதிவை நானும் பார்த்தேன். நான் தமிழ்நாட்டில் சமூக நீதி கருத்துக்களை அதிக அளவில் கொண்டு போய் சேர்க்கறதுல மிக முக்கிய பங்கு வகித்தவர் அண்ணன் ராசா அவர்கள். அவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு பதிவு வரும்போது எனக்கே கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்தது. ஆனாலும் இந்த எதிர்ப்புகளை பார்த்த உடனே அதை எடுத்துட்டார், டெலீட் பண்ணிட்டாரு. அதையும் நம்ம வரவேற்கணும். அப்படி நம்ம எல்லாத்துக்கும் இப்பவே தீர்வு சொல்லிட முடியாது. எல்லா விஷயங்களுக்கும் அவருடைய ஒவ்வொரு அசைவுகளுக்குமான பின் அரசியல் இருக்கலாம். அதை நம்ம இப்பவே சொல்லிட்டு இதுக்காக செஞ்சாரு அதுக்காக செஞ்சாருன்னு சொல்லிட்டோம்னா அப்புறம் பின்னாடி நம்ம அதை முற்று கவனிக்கிறதா சரியானதாக இருக்கும். ஒரு அரசுனா இந்த அரசு இல்லை, எந்த அரசாக இருந்தாலுமே சொல்வதற்கு 4 குறைகள் இருக்கத்தான் செய்யும்.
4 குறை இல்லாத அரசு உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது புதிதாக ஒரு அரசு ஏற்றிருக்காங்க. அது இன்னும் இப்பதான் அமைச்சரவே இன்னைக்கு தான் நேற்று தான் ஃபார்ம் பண்ணி முடிச்சிருக்காங்க. இனிமே தான் அவங்க பணிகளையே தொடரணும். அதுக்கு முன்ன நிறைய செய்திகள் வருது, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனாலும் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருந்தாலும் இப்ப நம்ம உடனே விமர்சனத்தை வைக்க வேண்டியது அவசியமற்றதுன்னு நான் நினைக்கிறேன். அது ஏற்புடைய கருத்து அல்ல. அப்படிலாம் ஒருத்தர் அந்த துறை சார்ந்து தெரிஞ்சவர் தான் வரணும் அப்படின்னு சொன்னா, இப்போ அதே விஷால் அவர்களே நடிகர் சங்கத்துக்கு தலைவராக இருந்தாரு, அதே விஷால் அவர்களே தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தலைவராகவும் இருந்தாரு. அதனால அப்படி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. முன்னாடி இருந்தவங்கெல்லாம் இப்ப திரைத்துறை சார்ந்தவங்களா இருந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதற்கு முன்னால் இருந்ததெல்லாம் செய்தி தொடர்பு துறைக்கு யார் இருந்தாங்க, சினிமால இருந்தா போனாங்க. அது கொஞ்சம் அவசரப்பட்டு வந்த கருத்தா தான் நான் பாக்குறேன். அமைச்சர்கள் நியமனத்தெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? குறிப்பா ரமேஷ் அறநிலையத்துறை அமைச்சர் ஒரு பிராமணரா போட்டிருக்கிறாங்க அப்படின்னா கூட இல்ல, நீங்க தான் உங்க தொலைக்காட்சிகள் தான் நீங்க தான் 7 பட்டியல் அமைச்சர் இருக்காங்கன்னு சொல்லி முன்னிலைப்படுத்துறீங்க. வரவேற்கத்தக்கது. அது கேட்பதற்கே மிக சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்தில் 40 ஆண்டுகளுக்கு பின்னால 2 பிராமண அமைச்சர்கள் வந்திருக்காங்கன்ற செய்தியை சேர்த்து சொல்ல ஒரு சின்ன தயக்கம் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னு தெரியல. என்னை பொறுத்த மட்டும் விகிதாச்சார அடிப்படையில் எல்லாருக்குமே பிரதிநிதித்துவம் வேணும், அதிகார பகிர்வு எல்லாருக்குமே வேணும். 2% அடிப்படையில் குறைவா இருக்கக்கூடியவர்களுக்கு 2 அமைச்சர் கொடுத்திருக்காங்க. 13% மேல இருக்க இஸ்லாமியர்களுக்கு ஒரே ஒரு அமைச்சர் தான் கொடுத்திருக்காங்க. யார் கேட்கறது? அவங்க தான் அதை முடிவு பண்ணணும். இப்ப எல்லா கேள்விகளையும் இப்பயே நம்ம வச்சிட முடியாது. அதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கலாம். ஏன் ஒன்று கொடுத்தாங்க அப்படின்றதுக்கு. ஒருவேளை கூட்டணி கட்சிக்கு ஒன்று கொடுத்ததான்னு என்னை பொறுத்த மட்டும் அதுக்கும் கூடுதலாக இருந்திருக்கணும்ன்றது என்னுடைய கருத்து. டிக்கெட் விலையை உயர்த்தணும், திரையரங்க டிக்கெட் விலையை உயர்த்தணும்னு அரசுக்கு திரை சம்பந்தமான கோரிக்கை விட்டுருக்காங்க. அது எல்லா காலகட்டத்திலும் எல்லாருமே கேட்கறது. பெட்ரோல் விலை கூடிருச்சுன்னு சொன்னா அரசு பஸ்ஸோட விலையை ஏற்றணும், எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்கம்பாங்க. இது எல்லாரும் எல்லா காலகட்டத்திலையும் கேட்கறது. நான் கேட்கறது மாண்புமிகு முதல்வர் அவர்கள்ட்ட, இப்பவாவது டிக்கெட் ரேட்டை தேட்டரில் முதல்ல விற்கிறாங்களான்னு சொல்லுங்க. உங்க ஆட்சியிலேயாவது விற்க முடியுதான்னு பார்ப்போம். ஒரு புதுப்படம் வரும்போது 500 ரூபாய் 1000 ரூபான்னு இல்லாம டிக்கெட் ரேட்டு கொடுத்தாலே போதுமானது அப்படின்றது என்னுடைய கருத்து. அது ஒரு அபத்தமான இது. 2Gல இருந்து காப்பாத்தினாங்கன்னா என்ன, அவர் தப்பு பண்ணாரு, இவங்க தப்புக்கு உடந்தையா இருந்தாங்கன்னு அர்த்தமா? அப்படி ஒரு சொல்லக்கூடாது. யாரையும் காப்பாற்றலாம் முடியாது. அவர்கிட்ட நேர்மை இருந்தது, உண்மை இருந்தது. சிறைச்சாலைக்கு போனாரு, நீதிமன்றம் போனாரு, வாதாடினாரு, வென்றுதான் வந்திருக்காங்க. அப்ப காப்பாத்தணும்னு சொன்னா அப்ப கள்ளத்தனத்துக்கு உடந்தையா இருந்தாங்கன்னு அர்த்தமா? இதெல்லாம் கூட்டணியில் இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுறது, கூட்டணியை விட்டு விலகும் போது ஒரு பேச்சு பேசுறது, இதெல்லாம் பக்குவமற்ற அரசியலா நான் பாக்குறேன். அப்புறம் இன்னைக்கு இளைஞர்கள் அரசியலை நல்லா கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால மூத்தவர்கள் கொஞ்சம் நிதானிச்சு யோசிச்சு பேசணும். இன்னும் நீங்க பழைய காலத்து அரசியலே பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. கூட்டணியில் இருக்கும்போது நாங்க தான் எல்லாம் ஒண்ணுன்னு சொல்றது, கூட்டணியை விட்டு விலகின உடனே நிறைய தப்பு சொல்றது. அப்ப இளைஞர்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப என்ன நேர்மை இருக்கு உங்ககிட்டன்ற கேள்வி வந்துடும். அதனால எல்லா மூத்த அரசியல்வாதிகள் எல்லாருக்கிட்டையுமே கண்ணியம் இருக்கணும், நேர்மை இருக்கணும். பேசுவதில் நம்ம பேசுற கருத்து சரியானதான் பார்க்கணும். அதெல்லாம் பண்பட்ட நீங்க பண்படலைன்னு சொன்னா இந்த மாற்றம் இன்னும் தொடர்ச்சியா நிகழ்ந்துகிட்டே இருக்குன்றதான் இப்ப நடந்திருக்கிறது. இந்த தேர்தல் முடிவு சொல்லுது. அது நான் வாக்களித்த மக்கள்கிட்ட பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. வாக்களித்த மக்கள்கிட்ட மாற்றம்னு வேணும்ன்ற எனக்கு மாற்றம்னா எது மாற்றம்? ஆட்சி மாற்றமா, முதல்வர் மாற்றமா? எனக்கு எப்பயுமே இந்த கேள்வி இருக்கு. நான் வாக்கு பதிவு செஞ்சுட்டு இதே மாதிரில அதே தான் நேர்காணல் கொடுத்துட்டு போனேன். மாற்றம்னா எதிலிருந்து மாற்றம் அப்படின்னு இருக்கு. கொள்கையிலிருந்து மாற்றமா, அடிப்படை மாற்றமா, மக்களுடைய வாழ்வாதாரத்தில் அடிப்படை மாற்றமா, நிறைய கேள்வி இருக்கு. ஒரு அதிகார மாற்றமோ ஒரு ஆள் மாறாட்டமோ கட்சி மாறுவதிலும் மாற்றம் இல்லை. அப்ப மாற்றம்னு எதிர்பார்த்து வாக்களித்த மக்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. வாக்குகளை அதிகமாக வாக்களித்திருக்கு. அதாவது நிறைய வாக்குறுதிகளை கொடுத்த அரசு இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு. அப்ப அதனால இதை மீட் அவுட் பண்றது, ரெண்டையும் சேர்க்கிறது ஒரு பெரும் கடினமான ஒரு விஷயம். அதை நம்ம இப்பவே உடனே இந்த அரசை பார்த்து குறை சொல்வது எனக்கு ஏற்புடையதல்ல. நம்ம காத்திருக்கணும். இந்த அரசு எப்படி இயங்குது, அரசுக்கு பின்னால் இயங்குறது யாரு, இல்ல அரசு சுதந்திரமா இயங்குதா, அல்லது இப்ப போயிருக்க கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாமே வழி நடத்துறாங்களா,
அப்போ எந்த மாதிரியான நமக்கு வந்து என்ன இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒன்றிய அரசு ஒரு 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 திட்டத்தை கொண்டு வந்தா மாநில அரசு வந்து திமுக மட்டுமே அதிகாரத்தில் இருந்தது. ஒன்று அதிமுக அவங்க சொல்றதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டாங்க, திமுக எதிர்த்தது. இப்ப விவாதத்துக்கு வரும். ஒரு கூட்டணி மந்திரி சபையா இருக்கிறனால இப்ப விவாதத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அப்ப இந்த செயல்பாடுகளை பார்த்துட்டு தான் நம்ம விமர்சனம் வைக்க முடியும். எனக்கு வந்து இப்ப பிராமணர்கள் 40 ஆண்டுகளுக்கு பின்னாடி 2 அமைச்சர் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதை சந்தேக பார்வை பார்க்கணுமா அப்படின்னா பார்க்க வேண்டியதில்லைன்னு நான் நினைக்கிறேன். அவர்களும் இந்த சமூகத்தில் ஒரு அங்கம் தான். அவங்களுக்கு 2 அமைச்சர் கொடுத்தது தப்பு இல்லை. என்னுடைய கேள்வி என்னன்னா, அவர்களுக்கு கொடுத்தது தப்பு இல்லை, ஆனா 13% இஸ்லாமியர்களுக்கு 1 ஏன் கொடுத்தீங்கன்ற அந்த கேள்வி மட்டும் எழுது. அந்த கேள்வி எழுதுவதில் எனக்கு நியாயம் இருக்கிறதா பார்க்கிறேன். அதே நேரத்தில் அறநிலையத்துறையை ஒரு தலித்த கொடுத்திருந்தா இன்னும் மிகப்பெரிய சமூக நீதியாக தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு முன்னுதாரணமாக இருந்திருக்குன்றது என்னுடைய ஆசையும் கருத்தும். சார், நீங்க தொடர்ச்சியா 10 ஆண்டுகள் ஒரு ஆட்சியை பார்த்துட்டீங்க, அல்லது தொடர்ச்சியாக 15 ஆண்டுகளுக்கு மேல ஒரு பார்த்துட்டீங்கன்னு சொன்னாலே நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப புதிய தலைமுறை வரும்போது ஒரு மாற்றத்தை விரும்புவாங்க. அப்ப அந்த மாற்றத்தை ஏற்படுத்துறத இணையதளம் இன்னைக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் பொழுதுபோக்கு பயன்படுத்துறதா இருந்துச்சு. சமீப காலமாக அரசியலுக்கு அதிகமாக இணையதளங்கள், ரீல்ஸ் எல்லாமே பயன்படுத்தப்படுது. அப்படிங்கும்போது இது வரத்தான் செய்யும். ஆனா அவங்க கேட்கறதுல நியாயம் இருக்கான்னு தான் நம்ம பார்க்கணும். இது சரியானதா, இந்த கேள்வி நியாயமானதா அப்படின்னு தான் பார்க்கணும். எந்த இளைஞர்களுடைய தன்னெழுச்சியையும் யாரும் தடுத்துட முடியாது. அதை வந்து நீங்க அணையே போட்டுற முடியாது. அப்ப நம்ம சரி செஞ்சுக்க வேண்டியிருக்கு. நாம ரொம்ப சரியா இருந்திருப்போம். இப்ப நம்ம அப்பாவே இருப்பாரு, ஒரு பெரிய ஸ்கூல் வாத்தியாரா இருந்திருப்பாரு, அவர் பல பேருக்கு பாடம் எடுத்தவரா இருப்பார், அவரே வாத்தியாரா இருந்திருப்பாரு. ஆனா இன்னைக்கு மாணவன் வந்து வேற ஒரு இடத்துல போய் படிச்சுட்டு வேற ஒண்ணு வந்து அப்பாவுக்கு சொல்லி கொடுப்பான். அப்ப அப்பாவா இருந்தாலும் வாத்தியாரா இருந்தாலும் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு தலைமை ஆசிரியர் இருந்தாலும் கேட்டுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. கால மாற்றத்தை நம்ம உணர்ந்து செயல்பட வேண்டியது ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் கடமைன்னு நான் நினைக்கிறேன். அப்படி நான் பார்க்கல. தாவேகாவும் ஒரு திராவிட கட்சி தான். அவர் சொல்லலனாலும் அதுதான் கட்சி. பெரியாரை கொள்கை தலைவராகவும் அம்பேத்கரின் கொள்கை தலைவராகவும் ஏற்றிருக்கிறவர் அப்புறம் எந்த கட்சியா இருக்க முடியும்? அதனால அதை நீங்க தாவேகாவே திராவிடர் இல்லைன்னு நீங்க சொல்லி பிரிச்சிட முடியாது. அவரும் சொல்லல. அவரும் கட்சி ஆரம்பிக்கும் போதே திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கள்னு தான் சொன்னாரு. அதனால நீங்க தாவேகா வந்து திராவிடத்தை வந்து வெளியெடுக்க பார்க்காதீங்க. என்ன இந்த நடந்து முடிந்த தேர்தலில் என்னை போன்றவர்களுக்கு ஒரு பெரிய திருப்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கழகங்கள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம்னு சொன்ன பாஜக தான் இன்னைக்கு பாஜக இல்லாத தமிழ்நாடா உருவாயிருக்கு. அதனால அதுல எனக்கு ஒரு கூடுதல் மகிழ்ச்சி. சார், அப்படி சொல்ல முடியாது. தோல்விக்கு ஒவ்வொரு தோல்விக்கும் காரணம். இப்போ 4,80,00,000 வாக்குகளை வாங்கியிருக்காங்க. ஈக்குவலா தான் பிரிச்சிருக்காங்க. ஒரு 34% வாங்கியிருக்காரு, ஒரு 27, இவ்வளவுதான். ஒரு 17 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல தான் இருக்கு. அதிமுகவும் 47 சீட்டு பிடிச்சிருக்காங்க. ஒரு பெரிய தலைமை இல்லாம, ஜெயலலிதாமையார் போன்ற ஒரு தலைமை இல்லாம 47 எம்எல்ஏவை இந்த அலையில பிடிக்கிறது அதிமுகவுடைய பலமா தான் நான் பாக்குறேன். நான் சும்மா இல்ல. அப்போ இவ்வளவு பெரிய அலையில நாம் தமிழர் 20 லட்சம் வாக்குகளை வாங்கி இருக்கிறதும் முக்கியமானதா தான் இருக்கு. அப்ப ஒட்டுமொத்தமா நீங்க மாறிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தாவேகாவுடைய வாக்கு சதவீதம் இன்னும் அதிகரிக்க போகுது. இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தலைன்னா குறைய போகுது. இவ்வளவுதான். இதுல ஜென்சி அது இதுலாம் கிடையாது. எல்லா காலகட்டத்திலையும் இளைஞர்கள் அரசியலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்ப சொல்லுவதற்கு பேசுவதற்கு இடம் இல்லை. இப்ப கையில போன் இருக்கு, அதனால பேசுறாங்க. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். சார், என்னை பொறுத்த மட்டும் கடந்த 5 ஆண்டுகளில் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவர் மிகச்சரியாக ஆட்சி செஞ்சாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய தோல்வியை யாருமே அங்கீகரிக்கலை. நேற்றைக்கு கூட குளத்தூர் மக்கள் வந்து கரண்ட் இல்லை, 4 மணி நேரமாக கரண்ட் இல்லை, நாங்கள் அவரை தவற விட்டுட்டோன்னு தான் சொல்கிறாங்க. அப்புறம் அரசியல் கட்சியில் வெற்றி தோல்வி என்பது சகஜம். நீங்கள் இரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெயலலிதாமையார் பர்கூரில் தோத்தாங்க, காமராஜர் தோத்தாரு. இங்க தோற்காத தலைவர்களே சிலர் தான் இருக்காங்க, தோற்காம யாருமே இல்லை. ராகுல் காந்தி கூட இப்ப தோத்துருக்காரு.
அமேதியில் தோத்துட்டு தான் வந்திருக்காரு. அதனால தோல்வி எல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு நல்ல எதிர்க்கட்சியா செயல்படும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால உங்களைப் போல நானும் மாற்றத்தையும் எதிர்பார்க்கிறேன். தமிழக அரசு சரியா செயல்படணும்ன்ற என்னுடைய அது நீங்க சொல்லுங்க. சேஃப்டி ஏதாவது சேஃப்டி அதில் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுறது நம்ம தானே, நிர்வாகி தான் அதை அப்பப்போ ஆப்ரேட் பண்ணணும். நார்மலாக இப்போ ஓலா ரேபிட் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் அதோட நீங்கள் ஆப்பை உள்ள ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் எந்தெந்த டிரைவர் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்றதை மேப் மூலியமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எந்த இடத்துல வந்துட்டு இருக்காங்க மோக்கண்டு அதில் நம்ம பார்த்துக்கலாம். ஆப் ஒன்றும் பிரச்சனை எல்லாரும் பொதுவானது இந்த ஆப். நீங்க இந்த அரசியல் செய்திகளை தாண்டி இந்த ஆப்பை பத்தி கொஞ்சம் கொண்டு போய் சேருங்க. ஏன்னா ஒரு உழைப்பாளிகளுடைய முதல் நம்பிக்கையோட பெரிய கனவோட வந்திருக்காங்க. அதனால இந்த மதுரை மீட்டர் ஆப்பை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கு. நன்றி.